Hi friends, Master Tech Review channel இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்ச் வந்து 2021 ரிலீஸ் ஆச்சு. இது நான் வாங்கியிருக்கிறது வந்து சில்வர் வெர்ஷன் அலுமினியம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வாட்சோட ஆஃப்டர் 2 months இந்த வாட்ச் எப்படி இருக்குது ரிவ்யூ உங்களுக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்ச் போட்டிருக்கேன். ஸோ இந்த வாட்ச் வியர் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு வாட்சாக இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்சில் லார்ஜர் டிஸ்பிளே நீங்கள் 6 கம்பேர் பண்ணும் போல் 6ஓட இது வந்து ஒரு 20% லார்ஜர் டிஸ்பிளேங்க. அது க்ளீனாக நோட்டிசபிள் ஆகுது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு S7 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த S7 சிப் வந்து சிக்ஸ் கம்பேர் பண்ணணும். வாட்ச் 6 கம்பேர் பண்ணிங்கன்னா சேம் தான், எந்த டிஃப்ரெண்ட் ஒன்று பெருசாக நோட்டிசபிள் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி 6 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பிளட் ஆக்சிஜன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் உங்கள் பிளட்டில் இருக்க எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எவ்வளோன்றதை பார்ப்போம். இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தாங்க ஆக்சுவலாக. ஓகே, 97 ஷோ ஆகுது. ஓகே, இட்ஸ் ஓகே. இது வந்து ஒரு 80 கீழே போனால் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து இது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நார்மலாக இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இசிஜி சொல்கிறாங்கல்ல, இசிஜி இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இசிஜியில் ஏதாவது உங்களுக்கு அப்நார்மலாக இருந்ததுன்னா இதில் உங்கள் மொபைலில் இதை பிடிஎஃப் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை உங்கள் டாக்டர்கிட்ட சென்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட உடனே அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அவங்க அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி அப்படின்றத. ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நார்மலாக நம்ம இசிஜி எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ இதில் வந்து அப்பப்போ நம்ம இசிஜி எடுத்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் இதில் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பிபி செக் பண்ணுறதுக்குன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ லோ ஆகுதுன்றதை உங்களுக்கு க்ளீனாக வந்து நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு செக் பண்ணலாம். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிபி இன்க்ரீஸ் ஆகும் போல் இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுதுன்னா ஒரு டேப்டிக் அடிக்கிற மாதிரி ஒரு கையை யாரோ தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு க்ளீனாக ஷோ உங்கள் பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு இல்லை லோ ஆகுதுன்றதை க்ளீனாக இதை வந்து உங்கள் பல்ஸை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்குங்க. அதில் இந்த வாட்ச் வேறு லெவலுங்க ஆக்சுவலாக. ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. இப்போ உள்ள சிச்சுவேஷன் ரொம்ப தேவை எல்லாருக்குமே. ஸோ எப்பயுமே இந்த வாட்ச் வியர் பண்ணுறதுன்றது ஒரு அட்வான்டேஜ் தாங்க உங்களுக்கு. ஸோ இதை கரெக்டாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடும். ஏதாவது ஹார்ட் ரேட் கம்மியானால் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடும். ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்படி இந்த வாட்ச் கேட்குறாங்க எல்லாரும். இது 500 மேக்ஸிமம் நீங்கள் ஃபோட்டோ வந்து இதில் நீங்கள் லிமிட் 500க்கு மேலே நீங்கள் போக முடியாது. 500 நீங்கள் இந்த எல்லா ஃபோட்டோவும் இதில் நீங்கள் வச்சிடலாங்க. சரிங்களா, அப்புறம் இதில் வந்து வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்ப்போம். இந்த வாட்சில் வந்து இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம், எக்கச்சக்கமான உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸ் சொல்லுவாங்க. அது நிறையா வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ச் ஃபேஸையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒன்றா நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தாங்க உங்களுக்கு. அதாவது என்னென்னா உங்களுக்கு 50 மீட்டர் வாட்டருக்குள்ளே வரையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ளே போனால் கூட ஒன்றும் ஆகாது. நானும் மலையில் வந்து நிறையா போட்டு போயிருக்கேன். எந்த பாதிப்பு எதுவும் வாட்சுக்கு எதுவும் ஆகலைங்க. நல்லா தான் இருக்குது வாட்ச், சூப்பராக இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் நீங்கள் தண்ணியில் போனாலும் இல்லை ஸ்விம்மிங் போனாலும் அதை பண்ணி தான் போக முடியும் நீங்கள். ஓகேவா, அதே மாதிரி அதை ரிலீஸ் பண்ணோம். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த சைக்கிளிங் ஆப்பில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பைக்கில் போனாலும் இது ரன் ஆகிடுதுங்க. அதாங்க இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இந்த வாட்ச் ஃபேஸ் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்ச் ஃபேஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட இது ஒரே இதில் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை, காலு, கேலண்டர் இந்த மாதிரி எல்லா இதுவும் ஒரே இதில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக உங்களுக்கு ஐஃபோன் வேணுங்க. ஐஃபோனில் ஒரு முறை கனெக்ட் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு ஐஃபோன் வேணும். அப்போ தான் இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இல்லைனா ஃப்ரெண்டு டெலீட் பண்ணுறாருன்னா உங்களுக்கு இதுக்கு வராது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அலாரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை டேப்டிக்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளீனாக எழுப்பி விட்ரும். நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது. அலாரம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது. ஸோ பாருங்கள், நிறையா வாட்ச் ஃபேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிறையா வாட்ச் ஃபேஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாட்ச் ஃபேஸ் நீங்கள் வச்சுக்கலாம். கலர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வேர்ல்டு கிளாக்குன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்னொன்று நல்லா க்ளீனாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ க்ளீனாக காட்டுறேன்.
இதில் பாருங்கள், நல்லா உங்களுக்கு ரொம்ப க்ளீனாகவும், அதாவது எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லா நாட்டோட டைமையும் நீங்கள் இந்த ஒரே வாட்ச் ஃபேஸில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு இது பாருங்கள், இது மேடுலார் டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்ச் ஃபேஸ்லேயும் நல்லா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ் இதுவும் நல்லா ஃபேமஸ் தான், இதுவும் நல்லாயிருக்கும். இந்த வாட்ச் ஃபேஸும் நீங்கள் டிஃப்ரெண்டான ஃபேஸ் இது நீங்கள் மாற்றிக்கலாம். இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த இதுவும். இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான, இப்போ இதை பாருங்கள், இந்த வாட்ச் ஃபேஸ் நீங்கள் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் போகிற ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த வாட்ச் ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரே ஒரு இதுதான் இதில் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க முடியும், டைம் மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த வாட்ச் ஃபேஸில். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்ச் ஃபேஸில் எல்லா இதுவும் ஒரே நேரத்தில், இப்போ கால்குலேட்டரு, ஃபோன் கால் பண்ணுறது, மியூசிக்கு, இமெயில், மேப்பு, இதெல்லாம் ஒரே இதில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அந்த மாதிரி வச்சுருந்தா பெஸ்ட்டு. இப்போ நம்ம சப்போஸ் ஒரு ரைட் போகும்போது உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரே இதில் பார்த்து நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வாட்ச் ஃபேஸுமே ஒரே இதில் இருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ அப்பப்போ நம்ம ஒன்றுக்கும் நம்ம மொபைல் எடுத்துகிட்டு பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ நம்ம பைக்கில் போய்ட்டுருக்கோம், மொபைல் எடுத்துகிட்டு உங்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான இதில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு இதிலே எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்த்துடலாம். யார் ரீசெண்ட் கால் பண்ணுறது, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு பாப்பப் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஒர்க்கை பொறுத்து. அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி செல்ஃபி ஃபோட்டோ நீங்கள் வச்சிடலாம். அதாவது போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோ நீங்கள் பண்ணிக்கலாம். இமோஜி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இது பண்ணிடலாம். இந்த வாட்ச் ஃபேஸ் நானே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளே ஓனாக ஒரு வாட்ச் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஏற்ற மாதிரியான இதெல்லாம் போட்டு நான் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ அடுத்து பாருங்கள், எல்லா வாட்ச் ஃபேஸ் ஒன் பை நான் காட்டுறேன். எவ்வளோ வாட்ச் ஃபேஸ் இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அந்த வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக டைம் பார்க்குற மாதிரி. அதையும் கலர் நிறையா மாற்றிக்கலாங்க. நிறைய ஏகப்பட்ட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. அந்த கலர்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அக்யூரேசியாக, ரொம்ப அப்படியே பிஞ்ச் கலரில் நல்ல டிஸ்பிளே. கம்பேர் பண்ணும்போது இவங்க என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா, ரெட்டினா ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே வேறு லெவல் கிளாரிட்டி இருக்குங்க. ஸோ நீங்கள் வெயிலில் போனால் கூட அந்த டிஸ்பிளே உங்களுக்கு க்ளீனாக பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குது. சரி, இப்போ ஆப்பிள் வாட்ச் 7 வாங்கலாமா அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி 6 இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி அப்கிரேட் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் 3 இருக்குது. நீங்கள் இப்போ 7 வாங்கணும், தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி இந்த வாட்சில் எல்லோரும் கேட்குறது கேமரா இருக்கான்னு கேட்டாங்க. கேமரா இந்த வாட்சில் கிடையாது. இந்த வாட்சை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் போடுறோம் ஃப்யூச்சரில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.